ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைக்கீரை கூட்டுங்க. அரைக்கீரை பொடியாக நறுக்கி நான் பருப்பு குக்கரில் வேக வைக்கும்போது அதுக்கு மேலேயே தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக வச்சு எடுத்துட்டேன். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்காக நம்ம தேங்காய், ஒரு வரமிளகாய், ஜீரகம், கொஞ்சம் அரிசி மாவு, ஒரு எண்ணெய் கட்டுறதுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு ஒரு உப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ரன் பண்ணி இதில் கொட்டி இந்த பருப்பு தண்ணியும் போட்டு நல்லா குழைய நல்லா கூட்டு பதத்துக்கு வர்ற மாதிரி கொதிக்க வைக்க வேண்டியது தாங்க. வாங்க பார்க்கலாம். அந்த தேங்காய் அரைச்சதோட நான் பருப்பும் சேர்த்து அரைச்சிட்டேன். இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொதிக்க மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க வைக்கலாம். அரைச்சது தான் கொட்டியாச்சு, மஞ்சப்பொடி ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஜீரகம், கடுகு, ஜீரகம் தாளித்து கொட்டினா நம்ம கூட்டு ரெடி. ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பருப்பு நல்லா நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஃபுட் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஸ்பீடாக பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுவேன். இப்போ தான் நம்ம கூட்டு பார்த்தோம். எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு அதை அப்படியே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த அவரைக்காவும் குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு. அரைக்கிறதுக்காக மஞ்சப்பொடி, தேங்காய், ஜீரகம், கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு இஷ்டப்பட்டா, நான் எல்லாத்துலேயும் கருவேப்பிலை போட்டுருவேன். ஏன்னா இரும்பு சத்து ஜாஸ்தி. எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு போட்டாச்சு. காய் வேக வச்சது அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 கிளற வேண்டியது தான். நம்ம பொரியலும் ரெடி, கூட்டு ரெடி, கிரன்ச்சியாக இருக்கிறதுக்கு மிளகு விடையும் ரெடி. சாப்பாடு ரெடி, கூட்டு ரெடி, பொரியல் ரெடி, சைட் டிஷ்க்கு மிளகு வடையும் ரெடிங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். மிளகு வடை ரெசிபி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கோங்க.